இது புதிய ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல் மாதம் பார்த்திங்கனாக்கா புது நிதி ஆண்டு, புதுசாக நிதியை தொடங்குகிற ஆண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரவு செலவு கணக்கு இதை நம்ம காலத்தை தான் ஃபஸ்ட்டு நிர்ணயிக்கிறோம். காலத்தை தான் நம்ம பணமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய டைமை எந்த மாதிரியெல்லாம் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம பொழுதுபோக்கியிருக்கிறோம், அதே மாதிரி எந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்டெல்லாம் நம்ம பேசி நம்மளுடைய டைமை எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இயரில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைனாலும் சரி, இந்த இயரில் கண்டிப்பாக ஒரு புதுசாக நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய பணத்தையும் நம்மளுடைய எனர்ஜியையும் நம்மளுடைய டைமையும் நம்ம கரெக்டாக ஒரு வரவு செலவு கணக்கு மாதிரி போட்டு அதை ரன்னிங்கில் கொண்டு வாங்க. அது வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சரை தீர்மானிக்குங்க. கண்டிப்பாக நாம் இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புள்ஸ் கிட்டே இருந்து கண்டிப்பாக நம்ம ஒதுங்கிடணும். நல்ல தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள ஆள்கிட்ட நம்ம பேசணும், பழகணும். அப்படின்றதில் நம்ம கான்செப்டை கொண்டு போயிடணும். அதே மாதிரி நல்லதுக்கே செலவு பண்ணணும். நம்ம செலவு பண்ணும்போது நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் உதவி செய்யலாம். நம்மளால் முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது, படிப்புக்கு கொடுக்கறது, ஹெல்த்து சம்மந்தமாக கொடுக்கறது. அது காசு கொடுக்கல, பணம் கொடுக்கலன்றது செகண்டரிங்க. நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய வாயில் வர வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு ஆதரவு, ஒரு ஆறுதல் அளிக்குதுன்னா அது கூட ஒரு தர்மம் தான் சொல்லுவோம். அதனால் கண்டிப்பாக நம்மளால் முடிந்த உதவியை நாம் மற்றவங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த இயரில் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லாவே இருப்போம். நன்றி.